மேற்கு தொடர்ச்சி மலையின் பசுமையால் போர்த்தப்பட்ட பனிமூட்டத்தால் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு உள்நாட்டு கிராமம் ரஹ்மத்புரம். அங்குள்ள பழமையான ஜும்மா மஸ்ஜித்தின் இமாமாக இருந்தவர் அலி முஸ்லியார். 4 ஆண்டுகளுக்கு முன்பு மனைவியின் எதிர்பாராத மறைவு உருவாக்கிய வெற்றிடத்திலும் அவர் தன் மகள்களுக்கு தாயின் குறையை தெரியவிக்காமல் அவர்களை பொன்னாக பார்த்து கொண்டார். ஆமினா, சுமையா, நூரின் ஆகிய 3 மகள்கள்தான் அவருடைய உலகம். பள்ளியிலிருந்து கிடைத்த சொற்ப வருமானத்தில்தான் அவர் குடும்பத்தை காப்பாற்றி வந்தார். என்றாலும் சிமெண்ட் தரை மற்றும் ஓடு வேயப்பட்ட கூரையுடன் கூடிய அந்த சிறிய வீட்டில் எப்போதும் ஒரு மெல்லிய அத்தர் மணமும் அன்பின் அரவணைப்பும் நிறைந்து நின்றது. மூத்தவள் ஆமினா அமைதியான சுபாவம் கொண்டவள் மற்றும் தாயின் பொறுப்புகளை தானாகவே ஏற்றுக்கொண்டவள். இரண்டாம் அவள் சுமையா சற்று உள்வாங்கும் சுபாவம் கொண்டவள், கலையில் ஆர்வமுடையவள். இளையவள் நூரின் தைரியசாலியாகவும் உலகத்தைப் பற்றி தெளிவான கண்ணோட்டம் கொண்டவளாகவும் இருந்தாள். ஒரு துலா மாதத்தின் அந்திப்பொழுதில் வழக்கத்தை விட முன்னதாகவே பள்ளி வேலைகளை முடித்துக்கொண்டு அலி முஸ்லியார் தன் மகளுக்காக திண்ணையில் காத்திருந்தார். வேலைக்கான நேர்காணல் முடிந்து ஆமினா வந்த பிறகு மகரிப் தொழ வேண்டும். ஆனால் வாசலை திறந்து உள்ளே வந்த ஆமினாவின் கோலம் கண்டு அவர் அதிர்ந்தார். அவள் வெளிரிப் போயிருந்தாள், கால்கள் தரையில் நிற்கவில்லை. என்னம்மா ஆச்சு என்ற கேள்வியை கேட்டதும் அவள் சுவரில் சாய்ந்தபடி தேம்பி அழுதாள். மருத்துவரை பார்த்துவிட்டு வருவதாகவும் தான் கர்ப்பமாக இருப்பதாகவும் அவள் தெரிவித்தாள். அந்தச் செய்தியை கேட்ட மாத்திரத்தில் அலி முஸ்லியார் உடைந்து போனார். யார் இதற்கு காரணம் என்று அவர் கத்தியபோது, எனக்குத் தெரியாதுப்பா, நான் எந்த தவறும் செய்யவில்லை என்று அவள் கதறி அழுதாள். அந்த குடும்பத்தையே உலுக்கிய அடுத்த துயரம் அப்போதுதான் வெளிப்பட்டது. அக்காவின் அழுகையைக் கண்டு வந்த சுமையாவுக்கும் அதே போன்ற சோர்வும் அசௌகரியங்களும் இருந்தன. நடுங்கிக் கொண்டிருந்த இளையவள் நூரின்தான் அந்த உண்மையை கூறினாள். சுமையாவும் அதைத் தொடர்ந்து தானும் கர்ப்பமாக இருப்பதாக அவள் வெளிப்படுத்தினாள். 3 மகள்களும் திருமணமாகாத நிலையில் கர்ப்பமாக இருக்கிறார்கள் என்ற உண்மை அவரை நிலைகுலையச் செய்தது. வர்ஸ்டி வைஃபியினரின் படத்தையும் தொழுகை பாயையும் மாறி மாறி பார்த்து, என் இறைவா, நான் என்ன பாவம் செய்தேன் என்று அவர் கதறினார். ரஹ்மத்புரம் கிராமத்தால் தாங்கிக் கொள்ள முடியாத செய்தியாக அது இருந்தது. அமைதியாக வாழ்ந்து வந்த அந்த குடும்பம் ஒரே இரவில் அவமானத்தின் படுகுழிக்குள் விழுந்தது. தேநீர் கடைகளிலும் குளக்கரையிலும் மக்கள் கிசுகிசுத்தனர். முஸ்லியாராக இருந்து கொண்டு பிள்ளைகளை ஒழுங்காக வளர்க்கத் தெரியவில்லையே, 3 பேருமே கெட்டுப்போனார்கள் என்று வேறு சிலர். ஆனால் எல்லாவற்றையும் விட கொடூரமாக தன் சொந்த மகள்களையே அலி முஸ்லியார் கர்ப்பமாக்கிவிட்டார் என்ற பொய் காட்டுத்தீ போல பரவியது. சுயமரியாதை சிதைந்த அலி முஸ்லியாரால் தலை நிமிர்ந்து நடக்க முடியவில்லை. அவரை மஹல்லா கமிட்டி வரவழைத்து ஒரு முடிவு தெரியும் வரை முஸ்லியார் பள்ளி விவகாரங்களிலிருந்து விலகியிருப்பது நல்லது என்று கூறியது. அது அவருக்கு மரணத்திற்கு சமமாக இருந்தது. ஆமினாவுக்கு கிடைக்கவிருந்த வேலையும் நூரினுக்கு கல்லூரியில் சக மாணவர்களின் ஏளனத்தால் அமைதியும் பறிபோனது. மளிகை கடையில் வைத்து சுமையா அவமானப்படுத்தப்பட்டாள். அந்த வீடு முழுமையாக தனிமைப்படுத்தப்பட்டது. நாட்கள் வாரங்களாயின. அவமானமும் பட்டினியும் அவர்களை வாட்டின. இந்த துயர நிலைக்கு ஒரு முடிவு கட்ட இறுதியாக அவர்கள் தீர்மானித்தனர். யாருக்கும் தெரியாமல் ஒரு இரவில் இந்த உலகை விட்டு ஒன்றாக பயணிக்க மீதமிருந்த அரிசியைக் கொண்டு கஞ்சி காய்ச்சி அவர்கள் கடைசி உணவை அருந்தினர். ஆனால் இளையவள் நூரின் தலையை உயர்த்தினாள். நாம் ஏன் சாக வேண்டும்? நாம் எந்த தவறும் செய்யவில்லை. நாம் இறந்தால் இந்த ஊர் மக்கள் சொன்னது எல்லாம் உண்மையாகிவிடும். சாவதற்கு முன் இதற்கு பின்னால் உள்ள உண்மையை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். நமது நிரபராதித்துவத்தை நிரூபிக்க வேண்டும். அந்த வார்த்தைகள் அவர்களுக்கு தைரியத்தை கொடுத்தன. அவர்கள் நினைத்து பார்க்க முயன்றனர். கொஞ்சம் நாளாக ராத்திரியில் பயங்கர தூக்கம் வருகிறது. பரீட்சைக்கு அலாரம் வைத்தும் கூட எழுந்திருக்க முடிவதில்லை என்று சுமையா கூறினாள். நமது தூக்கம், அதைத்தான் நமது எதிரி பயன்படுத்திக் கொண்டான் என்றாள் நூரின். தினமும் பால் கொண்டு வரும் பால்காரன் அப்துவின் மீது அவர்களின் சந்தேகம் திரும்பியது. ஒரு நாள் அப்து வராத அன்று இரவு அவர்களுக்கு வழக்கம் போல ஆழ்ந்த உறக்கம் வரவில்லை. அதனால் அவர்களின் சந்தேகம் வலுத்தது. மறுநாள் அப்து கொண்டு வந்த பாலை அவர்கள் குடிக்காமல் கொட்டிவிட்டனர். அன்று இரவு வீடு உறங்கிவிட்டது போல காட்ட விளக்குகளை அணைத்து முன்கதவை சும்மா சாத்தி வைத்துவிட்டு காத்திருந்தனர். இதயம் படபடவென அடித்துக் கொண்டது. ஒவ்வொரு நொடியும் ஒரு யுகமாக தோன்றியது. அலி முஸ்லியார் சமையலறையிலிருந்து கூர்மையான ஒரு அரிவாளை கையில் எடுத்துக்கொண்டார். நள்ளிரவு தாண்டிய போது முன்கதவு மெல்லத் திறந்து ஒரு நிழல் உருவம் உள்ளே வந்தது.
அலி முஸ்லியார் விளக்கை ஒளிர செய்தார். அவர்கள் 4 பேரும் சேர்ந்து அந்த உருவத்தை சுற்றி வளைத்தனர். ஆனால் அது பால்காரன் அப்து அல்ல, நிசார் என்றொரு வெளியூர்க்கார இளைஞன். காவல்துறையை அழைப்பதாக மிரட்டியபோது அவன் உண்மையை சொன்னான். நான் தான் இவர்களை இந்த நிலைக்கு ஆளாக்கினேன். பால்காரன் அப்துவுக்கு பணம் கொடுத்து தினமும் பாலில் தூக்க மாத்திரை கலந்து கொடுக்க சொன்னேன். இவர்கள் உறங்கும்போது அப்து கொடுத்த சாவியை பயன்படுத்தி நான் இரவில் உள்ளே வருவேன். எதற்காக எங்கள் குடும்பத்தை கெடுத்தாய் என்று அலி முஸ்லியார் கத்தியபோது அவன் பழிவாங்கும் கதையை கூறினான். 4 வருடங்களுக்கு முன்பு கல்லூரியில் வைத்து உங்கள் மூத்த மகள் ஆமினா என்னை அவமானப்படுத்தினாள். அந்த அவமானத்திற்காக நான் பழி வாங்கினேன். அவளையும் அவளது சகோதரிகளையும் இந்த நிலைக்கு ஆளாக்கி உங்கள் குடும்பத்தின் கௌரவத்தை சீர்குலைப்பதே என் நோக்கம். அந்த கொடூரமான வார்த்தைகளை கேட்டு அவர்கள் உடைந்து போனார்கள். ஒரு கணநேர பழிவாங்கலுக்காக ஒரு குடும்பத்தையே அழித்த அந்த நீசனுக்கு முன்னால் அவர்கள் கதறி அழுதனர். நிசாருடனான அவர்களின் வாக்குவாதமும் உரத்த அழுகுரலும் கேட்டு அண்டை வீட்டார் விழித்துக் கொண்டனர். இரவின் நிசப்தத்தை கிழித்துக் கொண்டு அவர்கள் வீட்டை சுற்றி மக்கள் கூடினர். அலி முஸ்லியார் கதவை திறந்தார். கட்டப்பட்டிருந்த நிசாரையும் அழுதுகொண்டு நின்ற மகள்களையும் கண்டு ஊர் மக்கள் திகைத்தனர். அலி முஸ்லியார் நடந்ததையெல்லாம் நடுங்கும் குரலில் ஊர் மக்களிடம் விவரித்தார். தாங்கள் ஒரு நிரபராதியையும் அவருடைய மகள்களையும் தான் அவமானப்படுத்தினோம் என்பதை அறிந்தபோது ஊர் மக்களின் தலை கவிழ்ந்தது. அவர்கள் குற்ற உணர்ச்சியால் குறுகிப் போனார்கள். ஊர் மக்களில் வயதான அபூபக்கர் ஹாஜி முன்வந்து, இவனை சட்டத்திடம் ஒப்படைத்தால் மட்டும் போதாது, நமது கிராமத்தின் மானத்தை கெடுத்த இவனுக்கு இந்த ஊர் ஒரு தண்டனை கொடுக்க வேண்டும் என்றார். ஊர் மக்கள் பால்காரன் அப்துவையும் பிடித்தனர். மறுநாள் காலை நிசாரின் கழுத்தில் 3 சகோதரிகளை வஞ்சனையின் மூலம் கர்ப்பமாக்கிய நரகாசுரன் என்று எழுதிய பதாகையை தொங்கவிட்டு கிராமத்தின் வழியே ஊர்வலமாக நடத்திச் சென்றனர். மக்கள் அவன் மீது கல்லெறிந்தும் கோஷமிட்டும் தங்கள் ஆத்திரத்தை வெளிப்படுத்தினர். அதன் பிறகு நிசாரையும் அவனுக்கு உடந்தையாக இருந்த பால்காரன் அப்துவையும் காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். அந்த குடும்பத்தின் நிரபராதித்துவத்தை ரஹ்மத்புரம் கிராமம் உணர்ந்து கொண்டது. பழிவாங்கலின் பலியான அந்த பெண்களுக்கு அவர்களின் கௌரவம் திரும்ப கிடைத்தது. அலி முஸ்லியார் அன்று மாலை தலை நிமிர்ந்து பெருமையுடன் ரஹ்மத்புரம் பள்ளிவாசலுக்கு இஷா தொழுகைக்கு தலைமை தாங்கச் சென்றார். நீதிக்காக போராட தைரியம் காட்டிய நூரினின் வார்த்தைகள் அந்த குடும்பத்திற்கு ஒரு புதிய வாழ்க்கையை திருப்பிக் கொடுத்தது. அவதூறுகள் பரவிய அதே வழிகளில் அவர்கள் புதிய வாழ்க்கையை நோக்கி நடந்தனர். ரஹ்மத்புரம் கிராமம் அந்த குடும்பத்தை அன்புடனும் மரியாதையுடனும் மீண்டும் அணைவத்துக் கொண்டது. காலம் காயங்களை ஆற்றுகிறது. ஆமினா, சுமையா, நூரின் ஆகியோரால் தங்கள் வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்ப முடிந்தது. அலி முஸ்லியார் தன் மகள்களின் மகிழ்ச்சியில் ஆறுதல் கண்டார். அந்த வீட்டின் அறைகளில் மீண்டும் அன்பின் மற்றும் அமைதியின் அத்தர் மனம் நிறைந்தது. ரஹ்மத்புரம் கிராமம் அந்த குடும்பத்தை தங்கள் பெருமையாக கருதியது.